அங்கு கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாகிய மரியாளிடத்தில் போய் இந்த நற்செய்தியை சொல். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலம் உண்மையில் உள்ளது. ஆதலால் உன் இதழில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளதே தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இந்த சமயத்துல மரியாதை இருக்கிற இடத்துல நான் இல்ல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சரி, ஒரு பெண்ணிடமே கேட்போம். இந்த ஊர் மக்கள் என்னை கேவலமா பேசுவாங்களே, என் மானம் மரியாதை எல்லாமே போயிடுமே, கல்லிருந்து கொல்லுவாங்களே, என் குடும்பத்தார் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என் அப்பா அம்மாவுக்கு என்னால கெட்ட பேர் வந்துடுமே, என்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப என்னை பத்தி கேலியா பேசுவாங்களே, இப்ப யோசிப்பன் எப்படி நம்புவாரு, என் கல்யாணம் கூட நின்றுடுமே, என் வாழ்க்கை வீணா போயிடுமே, அப்புறம் என் வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடும். ஐயோ, நான் என்ன செய்ய போறணும், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மரியாதை என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இந்த ஒரு நிமிஷம் நம்ம நிதானித்து பார்ப்போம். இந்த காலத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் ஒன்றை செய்ய சொன்னார். அதற்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அதை எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இப்படிப்பட்ட கேள்விக்குறியான வாழ்க்கையில் அவமானத்தோடும் நிந்தையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, பயப்படவும் வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தனிநபர்கள். உங்களோடு பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய பலனும் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்புங்க, அறிக்கையிடுங்க. ஏனென்றால் நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார். தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். இப்படிப்பட்ட மோசமானவர்களிடம் இவ்வளவு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் உள்ள ஒரு பெண் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நீங்கள் சொன்னது உண்மைதான். உனக்கு ஏதாவது செய்தி வந்துட்டா? என்ன செய்தி? அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்லணும்னே தெரியல. அப்படி என்ன செய்தி? யாரை பத்தி, எதை பத்தி சொல்லுங்க. மரியாதை பற்றி தான். மரியாதை பற்றியா? சீக்கிரமா சொல்லுப்பா. நல்ல விஷயம் இல்லப்பா. அதான். என்ன சொல்றீங்க? மறைக்காம சொல்லுங்க. மரியாதை கர்ப்பமா இருக்கா? இல்ல, அது முடியாது. இல்லப்பா, நாங்க பார்த்தோம். நாங்க பதறி போய் கவலையோடு உன்கிட்ட சொல்ல வந்தோம். உண்மையாதானா? ஆமா, நாங்க வரோம். ஏது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய். ஐயோ, இது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் இதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா
இப்படிதான் நான் யோசிச்சிருப்பேன். ஆனா யோசிப்பு ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் 4 விதமா பேசினாங்களே. சரி, யோசிப்பு என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அவ ரொம்ப நல்லவ. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவளை அவமானப்படுத்தி விடக்கூடாது. வேற ஏதாவது செய்யணும். நண்பர்கள்லாம் சேர்ந்து இப்படி சொதப்பிட்டாங்களே, இப்ப என்ன செய்வது? காபிரியேலே, நீ போய் யோசேப்பிடம் பேசு. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள பயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அஸ்திவாரம் அசைந்தார். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என்னை சூழ்வரை. நம்புவேன் என்னை சூழ்வரை. நம்புவேன் என்னை சூழ்வரை. நல்ல வேலை, யோசிப்பு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தவறான முடிவை எடுத்து விடாம கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் என்ன என்று மரியாளும் யோசிப்பும் புரிந்து கொண்டதால அவர்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டானது. குடும்பங்களுக்குள்ள பிரிவினைய உண்டு பண்ணுவது இந்நாட்களில் சாத்தானின் சதி திட்டமாய் இருக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகி கொள்ளுங்க. அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்க. உடைந்து போன சிதறி போன உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். யோசேப்பு எப்படியோ மரியாதை சேர்த்துக்கிட்டாரு. நீங்க செய்ய நினைத்ததை யாரால தடுக்க முடியும்? முதல் முறையாக உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயா கட்டளையிட்டிருக்கிறது. முதல் முறையாக உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயா கட்டளையிட்டிருக்கிறது. முதல் முறையாக உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயா கட்டளையிட்டிருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஒரே கூட்டமா இருக்குதே. கொஞ்சம் இருமா, அந்த சத்திரத்துல இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ஐயா, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. இடம் இல்லப்பா, போயிடு. ஆபத்தில் உதவி செய்யுங்க ஐயா. கொஞ்சம் கூட இடம் இல்லை. முடியவே முடியாது. ஐயா, பிரசவ வலி இவளால தாங்க முடியாது. கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. தயவு செய்து உதவி செய்யுங்க ஐயா. எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதுப்பா. என்ன பண்ணுவேன்? மாடு இருக்கிற தொழுவத்திலாவது தங்கி கொள்ளட்டுமா? சரி, போ.
யாருக்கு காண்பிக்கலாம்? எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அந்த சாஸ்திரிங்க கிட்ட அனுப்புங்க. அதோ பாருங்க, புதுசா நட்சத்திரம் தோன்றி இருக்கு. ஆமா, இது வித்தியாசமாக இருக்கு. வாங்க ஆராய்ச்சி செய்வோம். ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். எந்த இடத்துல? நட்சத்திரம் கிழக்கிலே இருக்கிறது. பெத்லகேமிலே யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ராஜாவை பார்க்க போறோம்ல, gift கொண்டு புறப்படலாம் வாங்க. நட்சத்திரம் காட்டுகிற வழியில் நாம் போனால் நம்ம போய் பார்த்திடலாம். நீங்க சொன்ன சரிதான். அவங்க உடனே நம்ம ராஜா பார்த்து கிளம்பிட்டாங்களே. சரி, நம்ம ராஜாவுக்கு நாங்க போய் பாட்டு பாட போறோம். எங்க போக? அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி மந்தையை காத்துட்டு இருக்காங்க. காப்ரியேல், நீ போய் நற்செய்தி சொல்லு. அப்புறம் எல்லாரும் வந்து பாடுவாங்க. பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த கணமே பலம் செய்து பாடினதே ஒரு பாடல், தூத பாடினதே பாடல். உன்னதற்கு தேவனுக்கு துதி கனமகிமை செலுத்தி, உன்னதற்கு தேவனுக்கு துதி கனமகிமை செலுத்தி, பூமியில் உள்ள எவருக்கும் பிரியமாய் சமாதானம் கூடினரே. பூமியில் உள்ள எவருக்கும் பிரியமாய் சமாதானம் கூடினரே. என்ன ஆச்சரியமா இருக்குது. நம்ம சாதாரண மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அற்பமா என்ன பண்றவங்க, எப்போதுமே வாழ்க்கையே தனிமைதான். ஆனா எந்த வித்தியாசம் பார்க்காம நம்ம கிட்ட வந்து சொன்னது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. வாங்க வாங்க, நம்ம பெத்லகேம் ஊருக்கு போவோம். நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை போய் பார்ப்போம் வாங்க. நமக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இவர்தான் கிறிஸ்து. இவர் நம்மை ரட்சிக்க பிறந்திருக்கிறார். தேவனுடைய வானத்தில் தோன்றி சொன்னது உண்மைதான். நாங்க இரட்சகரை பார்த்துட்டோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. மெய்ப்பெயர்களும் நம்ம ராஜாவை பாடுறாங்க, துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. ராஜாவே வாழ்க. நீங்கள் வந்த காரியம் என்ன? நாங்கள் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு வந்தோம். அது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற என்ற அடையாளம். பிறந்த ராஜா எங்கே? அவரை கண்டு பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். யார் இங்கே? பிரதான ஆசாரியர், வேத பாடகர் எல்லாரையும் கூடி வர செய்யுங்கள். சரி ராஜாவே. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு முன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, போய் வாருங்கள். இங்கே எந்த குழந்தையும் பிறக்கவில்லை. நீங்கள் பெத்லகேமுக்கு போய் குழந்தை எங்க பிறந்ததென்று திட்டமாய் விசாரியுங்கள்.
அதை பார்த்த பின்பு நானும் வந்து அந்த குழந்தையை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். சரி ராஜாவே, நாங்கள் புறப்படுகிறோம். குழந்தை அரண்மனையில தான் பிறக்கும்னு நம் மனுஷன் இடத்துல நினைத்து வழி நடத்தின நட்சத்திரத்தை பின்பற்ற விட்டுவிட்டோமே. இப்ப எப்படி போய் பார்ப்பது? தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். அதோ பாருங்க, நம்ம கிழக்கில் கண்ட நட்சத்திரம். வாங்க, நாம் அதை பின்தொடர்ந்து போவோம். ஆமாம், நல்ல வேலை, நட்சத்திரம் திரும்பவும் நமக்காக வழிகாட்ட வந்துடுச்சு. நீங்க நல்லா படிச்சிருக்கலாம், அறிவிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது உங்க மூளை அறிவினால் அதை சிந்தித்து செயல்படுத்தாமல் உங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்ய முயற்சி செய்யுங்கள். இல்லைன்னா தவறாக நடத்தப்படுவீங்க. அது பெரிய ஆபத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வரும். தவறி போயிருந்தா திரும்ப ஆண்டவரிடம் வந்துருங்க. மன்னிப்பு பெற்று அவருடைய வழி நடத்துதலை கேளுங்க. அவர் நிச்சயமாய் தருவார். கொண்டு பின் செல்வோம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்களாவே. அப்பாடா, எப்படியோ வந்து சேர 2 வருஷம் ஆயிடுச்சு. உலகத்தை அரசால வந்த ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. அதற்கு அடையாளமாக உமக்கு பொன்னை காணிக்கையாக படைக்கிறேன். எங்களை ரட்சிக்க வந்த இரட்சகரே, நீர் வாழ்க. எங்களுக்காக பாடுபட்டு மறிக்கப் போகிறீர் என்பதன் அடையாளமாக உமக்கு நான் வெள்ளை கோலத்தை காணிக்கையாக படைக்கிறேன். எங்களுக்காக பரிந்து பேச வந்த பிரதான ஆசாரியரே, நீர் வாழ்க. இதற்கு அடையாளமாக பூப வர்க்கத்தை காணிக்கையாக படைக்கிறேன்.
All the